கடவுளர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குருவே சரணம். எனது குருநாதர் கோடிபாளையம் புரோகிசாமிகள் மற்றும் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விநாயகர் பெருமான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரின் அருள் இன்று பிறந்த நாள் காணும் நமது சுந்தர் கடவுளுக்கு பரிபூர்ணமாக அருளாசி இருக்க வேண்டி விளைகிறேன். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய், அதை என்ன கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையந்தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில். சந்திர கடவுளை இப்ப நம்ம 16 வரியிலிருந்து கொஞ்சம் அதை மேல ரைஸ் பண்ணணும். போதும். இல்ல இப்ப அந்த பழசு போயிடுச்சு. 16ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிற நமக்கு 15 வரைக்கும் இருக்கிறத எடுத்துருங்க. இந்த 2 அப்படி எடுக்க முடியாதுங்க. அது சரி, பரவாயில்ல. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரைஸ் பண்ணுங்க. இந்த 5 வரி முதல்ல சொல்லுங்க கடவுள், அப்புறம் அது ஓகே. ஸோ நம்ம இந்த விநாயகர் அகவலை பற்றி நோக்கும் பொழுது ஒரு முக்கியமான கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் கடவுள். அதாவது ஔவையார் பிள்ளையார்கிட்ட வேண்டுதலாக இந்த அகவல் பாடல் இருக்கு. ஆனா அவங்க ஏற்கனவே ஞானம் பெற்ற ஒரு பெண் சித்தர் ஆகையினால அந்த ஞானத்தை பெற்றாய்விட்ட ஞானி அதை எந்தெந்த வகையிலே அவர்கள் பெற்றார்கள், அதை அருளியது விநாயகர் பெருமான், குருவாகிய விநாயகர் பெருமான். அவர்கிட்ட அவங்க நமக்காக வேண்டி வேண்டுகிறார்கள் என்று நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஞான மார்க்கத்துக்குரிய அத்துணை தத்துவங்களையும் அத்துணை வழிமுறைகளையும் இந்த பாடல்ல அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஞானம் பெற்றாகிவிட்டது, ஞான குரல் எழுதிய மூதாட்டி, ஞான பிராட்டி. ஆகையினாலே அவர்கள் இந்த அகவல்ல எழுதும் பொழுது தனக்காக வேண்டி தனக்கு அருளியதை, விநாயகர் பெருமான் அருளியதை நாம் அனுபவித்து நாமும் அந்த அருள் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட நூலாக நான் கருதுகிறேன். இப்பொழுது ஏற்கனவே நம்ம அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பலம் நுகரும் மூசிக வாகன. ஆக இந்த மூசிக வாகனத்துக்கும் ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. அது அரக்கனோட தொடர்புடையது. அரக்கனை அழித்து மூசிகமாக்கி அந்த மூசிகத்தின் மேல் பெரும் வயிறு கொண்ட விநாயகர் பெருமான் அமர்வது எப்படி? அது லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உட்பொருள் என்னன்னா, எலி தொலைத்து கொண்டு போகும், துளை போட்டு கொண்டு போகும். அது மாதிரி அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசியை, காற்றை துளைத்து கொண்டு மேலெழுந்து நமக்கு சகசிராரத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய வாகனமாக நாம் அதை கொள்ள வேண்டும். மூலாதாரத்திற்குரிய கடவுள் விநாயகர் பெருமான். நான் ஏற்கனவே வாழை குமரின்னு சொல்லியிருப்பேன். ஆகையினால வல்லபை என்கிற சக்தி அல்லது வாழைக்குமரி என்கிற சக்தியோடு கூடிய விநாயகர் பெருமான் தான் நமக்கு மூலாதாரத்து கடவுள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விநாயகர் பெருமான் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி. அதாவது விநாயகர் பெருமான் அவரே வர்றாராம், என்னை ஆட்கொள்வதற்காக நீ பெற்ற தாயை போல் எனக்கு எழுந்து அருளுகிறாய் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம தாயின் சிறப்பு நம்ம எல்லோருக்குமே தெரியும். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு சொல்லி பழமொழி இருக்கு. ஆனா அப்படி தாயாக எனக்கு தாயுமானவராக திருச்சி சிவபெருமான் எப்படி போய் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாரோ அது மாதிரி எனக்கு நீதான் தாயாக இருந்து என்னுடைய உளைச்சல் துயரத்தை நீக்கி என்னை ஆட்கொண்டிருக்கிறாய் என்று உணர்ச்சி பூர்வமாக அவை பிராட்டி இங்கே சொல்லுகிறார்கள். அவர் ஏன் தாயாக எழுந்து அருளுகிறார்? மாயா பிறவி மயக்கம் அறுத்து. நம்ம எல்லாருமே நிறைய இதுக்கு முன்னாலேயும் பேசியிருக்கிறோம். அதாவது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதே தெரியாம நம்ம கோடான கோடி மக்கள் வாழ்ந்து மடிகிறார்கள்.
வாழ்க்கையின் உண்மையான நோக்கமும் தத்துவமும் பிறவியை அறுக்க வேண்டும், பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடைய வேண்டும். அந்த பிறவி எதனால் வருகிறது? வினையால் வருகிறது, கண்மத்தால் வருகிறது, மாயையால் வருகிறது. ஸோ அந்த மாயையாகிய மயக்கத்தை அறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து. ரொம்ப அற்புதமான வரிகள். திருந்திய முதல் 5 எழுத்தும் அப்படின்னு இங்க அவை குறிப்பிடுறது வந்து நமசிவய என்கிற பஞ்சாட்சர மந்திரம். நமசிவய நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஐம்பூதங்களையும் குறிப்பதுதான் நமசிவய. ந என்றால் மண், ம என்றால் நீர், சி என்றால் அக்னி அல்லது தீ, வ என்றால் வாயு அல்லது காற்று, ய என்றால் ஆகாயம். ஸோ இந்த ஐம்பூதங்கள் தான் பிரபஞ்சத்திலே இருந்து உயிர்களை உருவாக்குகிறது. அந்த ஐம்பூதங்கள் வெளியிலும் இருக்கிறது, அதே ஐம்பூதங்கள் தான் நம் உடலிலும் இருக்கிறது. ஐம்பூதங்களால் ஆன இந்த உடலைத்தான் நாம் சரியான வகையில் பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பது வாழ்க்கை பயணத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். ஸோ இந்த திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாகிவிட்டால், அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து கொண்டால், இறைவன் கடவுள் நம் உளந்தனில் தானே புகுந்துடும். அதுதான் அதனுடைய நோக்கம். சிவவாக்கியரும் ஒரு பாடல்ல இதைத்தான் சொல்றாரு. அதாவது நீ வந்து நமசிவய பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய உண்மை பொருள், அதுல அவர் ஓரெழுத்து மந்திரம்னு கூட சொல்வாரு, ஓம் என்பது. ஆக இந்த 5 எழுத்து மந்திரத்துல வரக்கூடிய நமசிவயத்தோடு ஓமும் இணைந்த பிரணவ மந்திரமாக அதனுடைய முழு பொருளை உட்பொருளை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்திலே மனதிலே நெஞ்சிலே இறைவன் வந்து மகிழ்ந்து அமர்ந்து கொள்வான். சோ திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் புரிந்தால் மாயா பிறவி மயக்கம் போய்விடும். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பிறவி மயக்கத்தை எப்படி நம்ம போக்குறது? சாதாரணமா முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பெருங்கடல்ல நம்ம விழுந்தாச்சு, சம்சார சாகரத்துல மூழ்கியாச்சு. ஆகையினால ஆசைகள், நிராசைகள், துன்பங்கள், இன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிற போது இதுதான் சரி, அதுதான் சரி, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும், இல்லை பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அப்புறம் வீட்டில் வந்தா மனைவிக்கு ஏற்ற கணவனாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு ஏற்ற தந்தையாக இருக்கணும், இப்படி பல்வேறு திசைகளிலே இருந்து இழுக்கப்படுகின்ற இந்த உயிரும் உடலும் நமசிவய என்கின்ற திருந்திய 5 எழுத்தின் உட்பொருளை புரிந்து கொண்டால் மயக்கம் அருந்துவிடும், தீர்ந்துவிடும். இந்த மயக்கம் தீர்ந்து விட்டால் நமக்கு பிறவி கிடையாது, இறப்பும் கிடையாது. இதுல முக்கியம் வந்து சாவாக்கலை என்று சொல்லுகின்ற இறப்பு இருக்கக்கூடாது. இறப்பு இல்லைன்னா பிறப்பு தானே வராது. நம்ம இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சுமம். இது அடுத்த பேராவில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அடுத்த 5 லைன்ல வந்து, அதாவது வந்தென் உளந்தனில் புகுந்து அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப அசை போடணும் கிடையாது. உளந்தனில் கடவுள் அப்படிங்கிறது அந்த உள்ளத்துலதான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம நிறைய அக்கேஷன்ல பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஸோ ஆகையினால இதுல வந்து அவரு இறைவன் எப்படி இங்க வந்து உட்காருவாரு? நீ வந்து அந்த திருந்திய முதல் 5 எழுத்து, திருந்திய அப்படின்னா பிழை இல்லாத முதல் 5 எழுத்து நமசிவய. அந்த நமசிவயங்கிறது ஒண்ணும் இல்லை, ஐம்பூதங்கள். இந்த ஐம்பூதங்களுடைய ஆன இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உடலையும் அண்டத்தில் உள்ளதை பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளதை அண்டத்திலும் பார்த்து மயக்கம் இல்லாமல் தெளிவாய் தெரிந்து கொண்டால் இறைவன் தானே வந்து அமர்வான் உன்னுள்ளே. அப்படி வந்து உட்கார்ந்தாச்சு என்று சொன்னால் பிறவி மயக்கம் அறுபட்டு விடும் என்பதை அவை மிக தெளிவாக, ஆனா மிக மிக சுருக்கமான வார்த்தைகள், அதாவது ஒரு பெரிய தத்துவத்தை வந்து இதை விட தெளிவா சொல்ல முடியாது யாராலையும். அத்தகைய ஒரு அற்புதமான வரிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து, குரு வடிவாகி கோளையந்தண்ணில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருவி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே
உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில். அற்புதமான வரிகள். இதுல ஒரே ஒரு விஷயம் நான் என்னோட அனுபவத்துல தெரிஞ்சு கொண்ட ஒண்ணு நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் அவரவருக்கு குரு ஒருவர் இருக்கணும். அந்த குரு வந்து எந்த வடிவுல இருக்கிறாரு, எந்த மாதிரி இருக்கிறாரு, எந்த நிலையில இருக்கிறாருங்கிறதெல்லாம் பெரிய தத்துவ தத்துவத்துக்குரிய பொருள் உள்ள ஒரு சப்ஜெக்ட். ஆனா இந்த குரு வடிவு இல்லாம நம்ம வந்து இந்த சாகா கலையில உச்சம் பெற முடியாது. அதைத்தான் எல்லா சித்தர்களும் சொல்லிட்டே வர்றாங்க. ஆக இந்த விநாயகர் அகவல் நான் முதல்ல சொல்லும் போதே கூட சொன்னேன், இது வந்து ஒரு வாசி நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது உண்மையும் கூட. அந்த வாசி நூல் என்றால் என்ன? வாசி பயிற்சியின் மூலமாக நாம் சாகா கலையை கைவரப் பெறுகிறோம். அதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவ்வை தான் உணர்ந்ததை தன்னுடைய குருவாகிய விநாயகப் பெருமானிடம் கேட்டு நமக்கு சொல்வதாக அமைந்துள்ள ஒரு பாடல். இதுல அதனால நமக்கு குரு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று, வாழ்வின் நோக்கத்தை பெறுவதற்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் பெரியவர்களும் அறிஞர்களும் சொல்லுகிறார்கள், சித்தர்களும் சொல்லுகிறார்கள். குரு வடிவாகி கோளையந்தன்னில் இந்த உலகத்துல நாம இப்ப இருக்கிறோம். திருவடி வைத்து திறமிது பொருள் என. எது உண்மையான பொருள்? 10 கோடி ரூபாய் இருக்கு, உண்மையான பொருளா? 100 ஏக்கர் நிலம் இருக்கிறது, உண்மையான பொருளா? மனைவி, மக்கள், பெரிய பங்களா, உண்மையான பொருளா? இதெல்லாம் உண்மை கிடையாது, நிரந்தரமும் கிடையாது. மிக சமீபத்தில் நடந்த துயர சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து. அந்த விபத்துல 241 பேர் பயணம் பண்ணவங்க இறந்துருக்கிறாங்க. மற்ற கீழே இறந்தவங்க எத்தனை பேர்னு தெரியல. நேற்றைக்கு அபிஷியல் வந்து 274 பேர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவோடையும் ஆசையோடையும் அந்த விமானத்தில் ஏறி இருக்கிறார்கள். ஏறி விமானம் கிளம்பி 3 நிமிடத்திற்குள்ளாக கருகி சில இன்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண கூட முடியாத அளவுக்கு துயரமான சம்பவம். ஆக எது திறமான பொருள், உறுதியான பொருள் எது, நிரந்தரமான பொருள் எது? அந்த நிரந்தரமான பொருள் தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது பரம்பொருள். அந்த பரம்பொருளை எப்படி உணர்வது? அதைத்தான் வந்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து அப்படின்னு சொல்ற அதையும் இதையும் நம்ம இணைத்து பார்க்கணும். ஸோ இப்போ பிள்ளையார் வந்து திருவடியை தலைமையில் வைத்து இந்த இடத்துலையும் வாசியோட ஒப்பிட்டு அவங்க உட்பொருளாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய இடகலை பிங்களை வாசியை காற்றை நாம் சுழுமுனை வழியாக மேலே ஏற்றுகின்ற அந்த பயிற்சி தான் திருவடி வைத்து என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி வாசியில உள்ள அறிஞர்கள் சொல்கிறார். ஆக அந்த வாசி வந்து கைகூடி இடங்களையும் பின்களையும் உரசி மேலே நம்ம அமுதத்தை சுவைக்கின்ற உணர்கின்ற நிலைக்கு சென்று விடுவோமே ஆனால் உண்மை பொருள் தெரிந்துவிடும். அதற்கு குருவின் வழிகாட்டுதல் வேண்டும். சோ குரு வடிவாகி கோளையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி. இது ரொம்ப பிடிச்ச வரி எனக்கு. எப்படின்னா வாடா வகைதான்னா மலர் வந்து இன்னைக்கு காலையில பறிச்சா சாயங்காலம் வாடி போயிடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிறக்கிறோம் இறக்குறோம் வாடி போயிடுது. நம்ம வாழ்க்கையிலே நிறைய வாட்டம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பவங்கள் நிறைய நடக்குது. சோ இந்த வாடா மலராக இருந்தால் எப்படி இருக்கும்? இறப்பே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இதை உணர வேண்டும். உணர்ந்தால்தான் அது புரியும், அதனுடைய சுவையை சொல்ல முடியும். மற்றபடி சொன்னா வெறும் தியரிட்டிக்கல் தான். அப்போ எப்பவுமே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆத்மாவினுடைய இயல்பு தன்மையே வந்து நிரந்தர மகிழ்ச்சி. அதுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. ஆனந்தம், ஆனந்தம், பரமானந்தம். அந்த பரமானந்த வகையை நிரந்தரமாக கொள்வது, அதை என் குருநாதர் மகிழ்ந்து எனக்கு அருளுகிறார். அதுதான்
அவர் சும்மா ஏதோ பேருக்கு பாடம் எடுத்துட்டு போறவர். தன் சீடனுக்கு, தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு அந்த வாடா வகையை மகிழ்ச்சியோடு அருளி கொடுப்பது. கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. அப்போ அந்த வாடா வகை எப்படி கிடைக்கும் நமக்குன்னா, வினைகளை களைய வேண்டும். நமக்கு தெரியும் வினைகள், இரு வினை இருக்கு. இங்க வந்து கொடுவினை அப்படிங்கிற பதத்தை அவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது ரொம்ப நுணுக்கமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். தீவினை களைந்தேன்னு சொல்லல, கொடுவினை களைந்தேன். நல்வினையும் அதுவும் வந்து வினைதான், கர்மத்தை உருவாக்கக்கூடியதுதான், பதிவை உண்டாக்கக்கூடியதுதான். நல்வினை செய்தாலும் நமக்கு மீண்டும் பிறவி உண்டு, தீவினை செய்தாலும் பிறவி உண்டு. ஆனா அந்த கிரேடு வேணா மாறும். சொர்க்கலோகம், நரகலோகம்னு சொல்ற மாதிரி இங்க திரும்ப பிறவி வரும். அதுல எந்த மாதிரி வர்றது? நல்வினை செய்தவர்களுக்கு ஒரு விதமான பிறவி, தீவினை செய்தவர்களுக்கு ஒரு விதமான பிறவி. அப்கோர்ஸ் இதை வந்து சில பேர் எதிர்கருத்து சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அது வேற டிபேட், அதுக்குள்ள நான் போகல. ஆனா வினைகளை களைந்து எடுத்து பதிவற்ற புத்தகமாக அல்லது ஏடாக நம்மை வைத்துக் கொண்டால் பிறவி கிடையாது. அப்போ நல்வினையையும் களைய வேண்டும், தீவினையையும் களைய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? சும்மா தான் இருக்கணும். சும்மா இரு என்று முருகன் உபதேசித்த மாதிரி சிவனே என்று உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேலெழுந்த மாதிரியான கருத்து. அப்படி அல்ல. நம்ம சும்மா இருக்க முடியாது. செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத்தான் வேண்டும், செய்வோம். ஆனால் அதில் வரக்கூடிய பலன்களை, அதனால் விளையக்கூடிய விளைவுகளை ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், அதுதான் கடவுள் மணிக்கடவுள் கூட போனவங்க சொன்னாங்க நினைக்கிறேன். சாஷ்டாங்க சரணாகதி, இறைவனிடத்திலே சரணடைந்து விட்டு நான் செய்கின்ற செயல் அனைத்துக்கும் பொறுப்பு நீயே, நல்லதும் கெட்டதும் உன்னை சார்ந்தது. நான் நல்ல எண்ணத்தோடு தெளிவோடு செயல்படுகிறேன். ஆனால் அறிந்தும் அறியாமல் பிழைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகையினாலே அந்த பலன் எல்லாம் எதுவாக இருந்தாலும் உனக்கு தான். இப்போ வரவு இருந்தாலும் உனக்கு தான், செலவு இருந்தாலும் உனக்கு தான் சொல்ற மாதிரி ஒரு கடை நடத்தக்கூடியவர் அப்படி சொல்ல முடியுமா? வரவுனா எனக்கு, செலவுனா உனக்கு, அப்படித்தான் ஒரு வியாபாரி சொல்ல முடியும். ஆனா அப்படி இல்லாமல் எது நடந்தாலும் சமநிலையில் நான் இருக்கிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? கொடுவினை களையப்பட வேண்டும். அதுக்கு குருவினோட அருள் வேண்டும். அப்படிப்பட்ட அருள் கிடைத்தால் நாம் வாடா வகையில் நம் வாழ்க்கையை நடத்தலாம். அங்கே சாவாக்களை தானே வந்தடையும். இந்த கொடுவினை களைந்து ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில். இதுக்கு விளக்கம் வந்து நான் அடுத்த வாரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் அடுத்த லைனும் சேர்ந்து ஒன்றா வரக்கூடியது. அதனால இப்ப இந்த கொடுவினை களைவதை பற்றி நம்ம அந்த வாரம் பூரா யோசிச்சுட்டே இருக்கலாம். நம்ம செய்யறது அதான், அறிந்தும் அறியாமலும் நம்ம செய்யறது, தெரிந்தே தப்பு செய்வோம், தெரியாமலும் தப்பு செய்வோம். ஆனால் தெரிந்து செய்த தப்புக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. தெரியாமல் செய்கின்ற தப்புக்கு தண்டனை குறைவாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும். அது சூழ்நிலையை பொறுத்தது. ஆகையினால இந்த வாரத்துல நான் திரும்ப அந்த வரிகளை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கிறேன். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்து அருளி மாயா பிறகு மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குறுவடிவாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. இந்த கோடாயுதத்துக்கு ஏகன்னு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்ல விரும்புறேன். கோடாயுதம்னு இந்த இடத்துல சொல்றது வந்து விளையாட்டு ஆயுதம். இங்க வந்து விநாயகர் பெருமானை பற்றி சொல்றதுனால அது வந்து தந்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா கோடாயுதம் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்நாக்குக்குள்ள இருக்கிற 2 துவாரங்கள். அதன் வழியாகத்தான் இந்த வாசியை நம்ம உள்ள இழுத்து அமுதத்தை உருவாக்கி உண்ணக்கூடிய சித்தர்கள் பயின்ற கலை. அதைத்தான் வந்து கோடாயுதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உள்நாக்குக்குள்ளே வாசியை இழுத்து பயிற்சி பண்ணக்கூடிய முறை. அந்த முறையால, அந்த ஆயுதத்தால வினைகள் களையப்படும். வினைகள் களைந்தால் வாடா வகையான வாழ்க்கை அமையும். அதற்கு குரு திருவடி வைத்து திறமிகு பொருளை நமக்கு விளக்க வேண்டும்.